வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் தொடர்ந்து ரெஸ்லிங் செய்கிற தமிழில் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வருஷம் WWE பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க மற்ற ரெஸ்லர்ஸுக்கு. ஆக்சுவலி அந்த ஹால் ஆஃப் ஃபேம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்லிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1985 காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லர்ஸ் ரொம்ப வயது முதிர்ந்து இறந்ததுக்கப்புறமா அவங்க பேர் சொல்லும் விதமாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது தான் ஹால் ஆஃப் ஃபேம். ஹால் ஆஃப் ஃபேம் அதாவது உங்களுடைய பேர் நிரந்தரமானது. எக்காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் யார் மனசுலையும் இருந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஸ்லர் 25 வருஷம் 30 வருஷம் சண்டை போட்டிருக்காருன்னு வைங்களேன். அதுக்கப்புறமா சண்டை போட மாட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு நம்ம ஊரில் பத்மபூஷன், பத்மஸ்ரீ அந்த மாதிரி உயரிய விருதுகள் கொடுப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட உயரிய விருதுகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம். 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாக இருந்ததுன்னா, 2020க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2016லேயே இதற்கான ஆரம்பத்தை WWE கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் கிடைக்கும், அதுக்கப்புறமா அவங்க ரெஸ்லிங் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கூற்று இருந்தது. பட் ஆனால் இதை உடைச்சி ஒருத்தர் சாம்பியன் ஆனார்னா அது நம்ம கோல்டுபர்க் தான். கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு WWEல பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டார், ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிட்டார். ஆனால் மீண்டும் ரெஸ்லிங் பண்ணேன்னு சொன்னதுனால WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, இவரை வச்சு ஜூஸாக புரியலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஹால் ஆஃப் ஃபேம்லேருந்து மீண்டும் ரெஸ்லிங் பண்ண வச்சாங்க. ஃபீல்டை பீட் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சாங்க. அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிடையாது, ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள் ஆச்சு. அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் மாற்றுற மாதிரி டோட்டலாக ரெஸ்லிங் கெரியரை விட்டு போனார், ஹால் ஆஃப் ஃபேம் ஆனார். பட் ஆனால் ரே மிஸ்டீரியோ இந்த வருடம் பால் ஹேமன் இப்படின்னு சொல்லிட்டு WWEல கரண்ட்லி இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கி, ஹால் ஆஃப் ஃபேம் ஆனவங்க தொடர்ந்து ரெஸ்லிங்கில் ஒர்க்கும் பண்ணுவாங்க, சாம்பியனும் ஆவாங்க அப்படிங்கிறத ரே மிஸ்டீரியோ மூலியமாகவும் திருப்பியும் நிரூபிச்சு இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா WWE எங்களுக்கு நம்பகத்தகுந்தமான மிந்தி பார்த்தீங்கன்னா WWEயோடைய ஒர்க் பண்ண ரெஸ்லர்ஸ் மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிடட்டு, எந்த கம்பெனியில் வேணாலும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கட்டு. போன வருஷம்லாம் கிரேட் குப்தாரெல்லாம் சாம்பியன் ஆக்குனாங்கல்ல, அதாவது அவங்கள ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குனாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் நீங்கள் சண்டை போட்டாலும் நாங்கள் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குவோம் அப்படிங்கிற இதில் இருந்தாங்க. ஆனால் இப்போது எந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணாதான் அவங்கள ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்குவோம். ஒருவேளை எட்ஜி WWE விட்டு போனார்ல, ஹால் ஆஃப் ஃபேம் ஆனதுக்கப்புறமா வேறு ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் நான் சண்டை போடுவேன்னு, அதனால் பாதிக்க அடைஞ்சிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் WWE பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உயரிய விருது. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங்கான உயர்த்திய விருதை WWEக்கான உயர்த்திய விருது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஹால் ஆஃப் அப்படிங்கிறது ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் அதை இன்னும் பல பேர் வெல்ல முடியாமல் கூட இருக்கிறாங்க, சில பேர் ரொம்ப சுலபமாகவும் வென்றிருக்கிறாங்க. சொல்லியாகணுமே, WWEக்காக வாழ்ந்து மடிந்த ஆண்ட்ரி தி ஜெயண்ட்டுக்காக ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி ஆண்ட்ரி தி ஜெயண்ட் மெமோரியல் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் ராயல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி WWE மட்டுமே சண்டையிட்டு WWEல ஹால் ஆஃப் ஃபேம் ஆகி அடுத்த நாளே இறந்து போன அல்டிமேட் வாரியர் இருக்கிறார்ல, அவருக்காக வாரியர் அவார்டு அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் WWEல வாழ்ந்து WWEக்காகவே இறந்தவங்க அப்படிங்கிறதுனால இவங்க பேரில் 2 இந்த மாதிரி ஒரு உயரிய விருதை WWE உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிறத WWE முதல்ல பார்த்தீங்கன்னா எதற்காக உருவாக்குனாங்க, ஏன் உருவாக்குனாங்க? WWE ஆரம்பித்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிறத உருவாக்கலை. இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேச தகுந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தனியாக எல்லாம் இல்லை, நிறைய ரெஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து காம்படிஷன் பண்ணி நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் கேம் நடத்தலாம், அதுக்கு பேர் ரெஸ்ல்மேனியான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ரெஸ்ல்மேனியா உருவாக்குனாங்க. முதல் ரெஸ்ல்மேனியா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே டிக்கெட் விற்றாலும் 2வது வருஷம் பார்த்திங்கன்னா தோல்வியை சந்திரிச்சிட்டு. ஆனால் WWE பார்த்திங்கன்னா 2வது வருஷம் ஆயிடுச்சே தோல்வியை சந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிக்காமல் அதில் நட்டை ஏற்பட்டுச்சு. மற்றவங்களுக்கு அவங்க கை காசை கொடுத்து அதர் ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து சண்டை போட
வச்சுப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கை காசுலேருந்து கை கொடுத்து அந்த ரசல்மேனியா ஃபெயிலியர் ஆகிட்டு. பட் ஆனால் WWE அப்படியே மொத்தமாக விட்டு கொடுக்காம அதுக்கு அடுத்த வருஷம் ரசல்மேனியாவை பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாக நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அது வெற்றியும் அடைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷம் ரசல்மேனியாவை பார்த்தீங்கன்னா WWE நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான டிக்கெட் விற்று அந்த ரசல்மேனியா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃப் ரசல்மேனியாவாக இருந்தது. அதுக்கப்புறமா WWE ஒவ்வொரு வருஷமும் ரசல்மேனியா அப்படிங்கிற ஈவெண்ட்டை நடத்த தான் செஞ்சாங்க. ஒன்று கூட பார்த்தீங்கன்னா நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை வரல. எல்லா ரசல்மேனியாவும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்று லாபம் அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சு கொடுத்தது WWE. அதனால் WWEயோடைய பிரைமரி ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா அனௌன்ஸ்மெண்ட் செய்யப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் ரசல்மேனியாவை பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் நடத்துவாங்க. அந்த அரங்கத்தில் ஆடியன்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சி இருந்து அந்த ஷோவை பார்ப்பாங்க. ஸோ அதனால் WWE பார்த்தீங்கன்னா அதிகமான லாபத்தை சம்பாதிச்சாங்க. அப்படிங்கிற பேரோட தான் ரசல்மேனியா பார்த்தீங்கன்னா வருஷம் நடந்தது. பட் ஆனால் இப்போ ரசலிங் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த ரசல்மேனியா அப்படிங்கிறது பணம் சம்பாதித்ததுக்காக WWE நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு திருவிழாவாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் ராஸ் மேட்டன் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் பார்க்குறாங்களோ அதை காட்டிலும் ரசல்மேனியா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை 100 மடங்கு அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போது சமீபத்தில் ப்ராக் லெஸ்னர் இருக்கிறார்ல, அவர் தப்பான வழிமுறையில் அவருடைய பேர் நாசானதுனால ஒரு சாம்பியன் அப்படிங்கிறத தாண்டி WWEக்கு அதிகமான லாபத்தை சம்பாதிச்சு தந்த ஒரு ப்ராக் லெஸ்னர். ஆனாலும் ரூல்ஸ் தான் கோபாலு அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னரை WWE விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதே தவிர ரோமன் ரெய்ன்ஸ் மேலே வருதுன்னு வைங்களேன், பொம்பளை பேரோ அல்லது வேறு ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணார்ல அப்படி ஏதாவது யூஸ் பண்ணால் ரோமன் ரெய்ன்ஸோட பேர் வந்துச்சுன்னா WWE வந்து இவங்களை ரிலீஸ் பண்ண மாதிரி ரோமன் ரெய்ன்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? இல்லாட்டா ரோமன் ரெய்ன்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டு நீங்கள் இங்கே வேண்டாம் இருக்க வேண்டாம் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி ரோமன் ரெய்ன்ஸையும் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் அவரை கூட WWE பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டுட்டாங்க, WWE விட்டு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை தீர வரைக்கும் ப்ராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் WWE பண்ணுவாங்க, யாருக்கும் பண்ண மாட்டானுங்க. இப்போ சமீபத்தில் ரிடில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு யூஸ்டான் பண்ணனால தான் WWE விட்டு விரட்டி விட்டாங்க. ஸோ ஆனால் யாருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாடி ரோமன் ரெய்ன்ஸையே போதை பொருட்கள் யூஸ் பண்ணான்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வளர்ந்து வந்த காரணம். ஆனால் இப்போ மொத்தமாக வளர்ந்துட்டாரு. இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க தெரிஞ்சிருச்சு, சட்டம் தான் எங்களுக்கு முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு WWE விட்டு விரட்டினா என்ன ஆகும்? WWEக்கா நஷ்டம், ரோமனுக்கா நஷ்டம், WWE தான் நஷ்டம். ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸ் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் WWEயில் சம்பாதிச்ச அதே வருமானத்தை அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு சம்பாதிச்சு விட்டுருவாரு. ஸோ அதனால் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது WWEக்கு நல்லாவே தெரியும். இப்போ எப்படி சைலண்டாக ப்ராக் லெஸ்னரை நாங்கள் WWE அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு WWE வச்சுருக்கிறாங்களோ அதே மாதிரி ரோமன் ரெய்ன்ஸ் மேலேயும் ஏதாச்சும் இஷ்யூ வந்துன்னு வைங்களேன், அந்த இஷ்யூ கொஞ்ச நாள் மறையதுக்காகும். அது வரைக்கும் அவர் பேரை காட்டாமல் நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வச்சுருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா மீண்டும் ஏற்றுக்குவாங்க. இந்த கார்ப்பரேட் பிஸ்னஸ்னாலே அப்படி தானே. WWE தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சட்டம் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனை இதை தீர்க்கிறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சுன்னா கூட பெரிய ரெஸ்லர்ஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ப்ராக் லெஸ்னருக்கு WWE மாமா வேலை பார்த்தவங்க தானே, அதை மறக்க முடியுமா?